ஒரு கடாய் வச்சிருக்கேன். இப்போ கேஸ நம்ம பத்தும். ஃபர்ஸ்ட் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் செட்டி நாடு தக்காளி குருமா வைக்க போறேன். அதுக்கு பிறகு பொட்டுக்கடலை, அது பிறகு பூண்டு, கசகசா எல்லாம் போட்டு நம்ம லைட் பொன்னிறமா வறுக்கணும். நல்ல பொன்னிறம் வந்தாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம ஆட் பண்ணணும். இது எல்லாம் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காவை ஆட் பண்ணி மையா இழுது போல அரைக்கணும். ஒரு கெட்டியான பாத்திரம் வச்சு கேஸ் ஆன் பண்ணுதேன். தேங்காய் 1.5 ஸ்பூன் தேங்காய் ஊத்துதேன். தேங்காய் காஞ்சதும் பிரிஞ்சி இலை 2, பட்டை 2, லவங்கம் 7, வெங்காயம் கண்ணாடி பழம் வர வதங்கட்டு, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி ஆட் பண்ணுது. வத்தல் பொடி போடுது. வத்தல் பொடி போட்டு மல்லி, சீரகம், மஞ்சள் இந்த 3 இதுல ஆட் பண்ணுது. 1/2 லிட்டர் தண்ணி இதுல ஆட் பண்ணுது. மிக்ஸில அரைச்சி வச்ச இந்த விழுதை இதுல ஆட் பண்ணுது. திரும்ப ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நம்ம இதுல சேர்க்கணும். இந்த குழம்புக்கு தண்ணியா தான் இருக்கணும். தண்ணியா இருந்தா தான் நல்லா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் சோம்பு 1 ஸ்பூனு சட்டியில வறுத்தேன். இப்ப வந்து 3/4 ஸ்பூனு பச்சையில பொடி பண்ணி இதுல ஆட் பண்ணுதேன். சால்ட், லாஸ்ட்ல பச்சை சோம்பு பொடி போட்டு 10 நிமிஷம் கழிச்சு இந்த மல்லி இலைய இதுல ஆட் பண்ணுதேன். மல்லி இலை போட்ட உடனே ஒரு 2 நிமிஷத்துல நம்ம கேஸ ஆஃப் பண்ணிடணும். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. இதே மாதிரி நீங்க ஒரு முறை வச்சு பாருங்க. குழம்பு, தக்காளி குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கு. குருமா, தக்காளி குருமா